This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்குவோம். வாழைத்தண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மிளகு, ஜீரகம். மிளகு வந்து ஒரு 5-6 மிளகு எடுத்தால் போதும், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து எப்படி கட் பண்ணணும்னு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் கூட்டுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து நம்ம வந்து கூட்டுக்கு கட் பண்ணலை, நம்ம வந்து சும்மா ஜூஸ் போட்டு குடிக்கிறது தான். அதனால் இந்த மாதிரி சும்மா ரஃப்பாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து கூட்டு வைக்கிறோம் அப்படின்னா இது உள்ள நார் எல்லாமே நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து ஜூஸ் போடுறதுனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடுவோம்ல, அதனால் வந்து நம்ம வந்து நார் எடுக்க வேண்டியதில்லை. அதனால் ரொம்ப குட்டியாகவும் வெட்ட வேண்டியதில்லை. கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம வந்து மிளகு, ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ளேவருக்காக. இல்லை வேண்டாம், இது அப்படியே அரைச்சி குடிக்கிறவங்களும் குடிச்சிக்கலாம். இல்லை நமக்கு வந்து அதில் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே கிட்னி ஸ்டோன் இல்லை ஆனாலும் நாங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறோம் அப்படியே குடிக்கிறவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாழைத்தண்டு கூட நீங்கள் வந்து கொஞ்சோல மோர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போதைக்கு நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, ஜீரகம். ஏன்னா வந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி வர்றப்போ கொஞ்சோட தான் சாறு வரும். அதில் வந்து மிளகு அதிகமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இஞ்சியை வந்து தொளி சீவி எடுத்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி வந்து நம்ம தொளி சீவி தான் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வந்து ஸ்பூன் வச்சுலாம் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தொலியை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி தொலி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் எடுத்துக்கோங்க. எப்போ இஞ்சியுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. ஏன்னா அல்சர் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இஞ்சி அவாய்ட் பண்ணது ரொம்ப நல்லது. இஞ்சி வந்து கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து அல்சரை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குமே தவிர அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்காது. அதனால் அல்சர் பேஷண்ட்ஸாக இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். அந்த வெயிட் லாஸ்க்கு குடிக்கிறீங்க அப்படின்னாலும் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் ஆகும். போதும், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது போதும். இதை வந்து முதல்ல வந்து ஒரு நேரம் வந்து நம்ம வந்து அரைச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறுமனே அரைக்கும் போது இந்த அளவுக்கு தான் அரைப்பட்டிருக்கும். அதிலே பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி வருதா. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் வர அளவு கணக்கு பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றினா மட்டும் தான் நல்லா அரைக்க முடியும். தண்ணி ஊற்ற முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கணும். வாழைத்தண்டு ஜூஸை வந்து அப்படியே குடிக்க முடியாது. இப்போ வாங்க எப்படி ஃபில்ட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம். அதே ஒரு அரிப்பு வச்சு இதை நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோ எதுவுமே சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு சாறு தனியாக, சக்கை தனியாக வந்துடும். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டினாலே போதும். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சக்கை இந்த மாதிரி தனியாக கிடைக்கும். இது வந்து நமக்கு தேவையில்லை, அதை தனியாக வச்சுக்கலாம். நமக்கு ஜூஸ் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம்.
இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மார்னிங் வந்து இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். மார்னிங் வந்து எவ்ரிடே எடுக்கக்கூடாது. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்போ எதுவுமே சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக குடிக்கிறவங்க வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மற்றபடி இந்த கிட்னி ஸ்டோனுக்காகவே குடிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க வந்து உப்பு எதுவுமே சேர்க்காம இதை அப்படியே தான் குடிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அதில் ஃபில்டர் ஆகி அந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் வெளியே போகும். உப்பு போட்டு குடிக்கும்போது அது கொஞ்சம் டிலே ஆகும். மற்றவங்க எல்லாருமே வந்து உப்பு சேர்த்து குடிச்சிக்கலாம். பார்த்துட்டிங்களா? இந்த ஜூஸை வந்து வாரத்தில் 2 to 3 நேரம் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸுமே ஆகும், கொலஸ்ட்ரால் குறையும், சுகர் குறையும், எல்லாமே நம்ம உடம்புல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் எவ்ரிடே எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப வீக் ஆயிரும், நமக்கு உடம்புக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனால் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு மேலே எடுக்கிறது நல்லது கிடையாது. இதுவே நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நம்ம வாரத்தில் 1 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். பார்த்துக்கோங்க. மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகமா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.